வணக்கம். மீண்டும் ஒரு நியூ ரெசிபி செஞ்சு காட்ட போகிறேன். அது பார்த்தீங்கன்னா அவரைக்காய் வச்சு தாங்க. அவரைக்காய் வச்சு ஒரு பாயசம். அவரைக்காயை நம்ம இந்த மாதிரிலாம் எடுத்துகிட்டு அந்த சீட்ஸ் தனியாக எடுத்துடலாம். இல்லை இது குட்டி குட்டியாக இருந்தால் இதிலே சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நம்ம கழுவிட்டு கிள்ளி இதை வச்சுக்கணும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு வாணலில் கொஞ்சம் நெய் விட்டு முந்திரி பருப்பும் போட்டு நல்லா வறுத்து தனியாக வாங்கிக்கலாம். இதே வாணலில் கொஞ்சம் நெய் விட்டு அரைச்சி வச்சு அவரைக்காய் விழுதை இதில் சேர்த்துடலாம். இதில் இன்னும் கூட ஒரு ஸ்பூன் நெய் இதில் சேர்த்துடலாம். இது நல்லா பச்சை வாசனை ஊற வரைக்கும் நல்லா வதங்கணும். நல்லா வெந்தும் வரணும். இது நல்லா வதங்கி வெந்து வரதுக்குள்ளே கொஞ்சம் தேங்காவை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்வீட்டுக்கு நம்ம ஒரு பிஞ்சு சால்ட் சேர்த்துக்கலாம். அவரைக்காய் விழுது நல்லா வெந்து பச்சை வாசனை போயிட்டு நல்லா பபிள்ஸ் வந்துடுது. இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்த்துக்கலாம். நல்லா இதையும் கலந்து விட்டு நல்லா கொதி வரணும். கொதித்து நெய்லாம் பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்ச தேங்காய் விழுது இதில் சேர்த்துடலாம். நல்லா தேங்காய் பொடியும் சேர்த்துடலாம். ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுது. அவரைக்காயில் நிறைய மருத்துவ குணங்கள் அடங்கியிருக்கிறது. இதை ஏதோ ஒரு விதத்தில் அவரைக்காய் நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம். நான் புது விதமாக இந்த பாயசத்தை தயார் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். சூப்பராக வந்துச்சு. இதில் இதயத்தை பாதுகாக்க உதவுகிறது. இதில் நார் சத்து அதிகமாக இருக்கிறதுனால சுகர் பேஷண்ட்டுக்காரங்களுக்கு இந்த சுகரை கண்ட்ரோலாக வச்சுக்கவும் உதவுகிறது. எலும்புகளுக்கும் ஆரோக்கியமாக அது மேலும் பண்படுத்த உதவுகிறது. இதை மாதிரி இந்த காயில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு நம்ம இந்த மாதிரி சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் தோசை கூட ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாவே வந்துச்சு. அதுவும் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். எடுத்து வச்சு முந்திரியை இதில் நம்ம சேர்த்துடலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். கடைசியாக போகிறதுனால கிறிஸ்பியாக நல்லாயிருக்கும். நல்லா ஒரு கலர்ஃபுல்லான ஹெல்த்தியான ஒரு டிஃப்ரெண்ட்டான பாயசம் ரெடி ஆகிடுது. நீங்களும் கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.